ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரையில் வந்து கீரை கூட்டு பண்ணுவா, கீரை கடையல் பண்ணுவா, கீரை மசியல் பண்ணுவா. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, கீரை மிளகுட்டல் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, கீரை எடுத்துக்கோங்க. எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கீரை பார்த்தீங்கன்னா முளைக்கீரை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்து நம்ம வேக வைக்க போகிறோம். துவரம்பருப்பு மட்டும் எடுத்துட்டா போகிறோம். அதுக்கு வந்து பைத்தம்பருப்பு தேவையில்லை. அப்புறம் அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஒவ்வொன்றா பார்ப்போம். கீரை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதில் வந்து கீரையை போட்டு வைங்க. அப்புறம் தண்ணி அந்த கீரையில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா போகும். இதில் அலம்பிக்கோங்க நல்லா, இல்லைன்னா மண்ணாக இருக்கும் அடியிலலாம். அதுக்காக சொல்கிறேன். இந்த வெயில் காலத்தில் எல்லாம் கீரை வந்து கண்டிப்பாக வீக்லி வந்து 2 முறையாவது எடுத்துக்கோங்க. எந்த கீரைனாலும் ஆகட்டும். கீரைனாலே முதல்ல எல்லாத்துலேயுமே நமக்கு நிறையா வந்து சத்து இருக்குது. அதனால் எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. முளைக்கீரை ஆகட்டும், முருங்கைக்கீரைலாம் வந்து ரொம்பவே ஹை ரிச் அயன் இருக்குது. அதனால் வந்து கீரைலாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக விடாது. ஃபாரினில் இருக்கிறவெல்லாம் வந்து கீரையை வந்து கீரை பற்றி அவளுக்கு நல்ல வேல்யூ தெரியும். ஏன்னா கீரையே அவளுக்கு கிடைக்காது, அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ரோட்டோரத்தில் அங்கங்கே மரத்தில் வந்து கீரைகள் கிடைக்கிறது. ஸோ கீரையை பார்த்தா மிஸ் பண்ணாதில். கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 தடவை 3 தடவை வந்து இந்த கீரை எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கீரை சின்ன வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து பெருசாகும் போது நல்லா அதை சாப்பிடுவான். நம்ம சின்ன வயசுலேயே கொடுக்கல அப்படின்னாக்கா அதுக வந்து சாப்பிடாதுங்க. குழந்தைகளுக்கு நல்லா மசிச்சு நல்லா மத்தில் வந்து கடைஞ்சி கொடுங்க. இல்லைன்னா சூப் மாதிரி கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு எடுத்துட்டுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 2 சுண்டு, ஒரு குட்டி இருங்க காட்டுறேன். இப்போ ஒரு கட்டு கீரைனா இதால் 2 சுண்டு வந்து பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் 2 சுண்டு பருப்பு எடுத்துட்டு, இதால் 2 சுண்டு நான் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அது அளவு போகிறோம். எடுத்துட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 7-8 சவுண்டு விடுங்க போகிறோம். கீரையை அலம்பினோம் பார்த்தீங்களா, அடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் பாருங்க. அதனால் ஒரு தடவைக்கு 3-4 தடவை வந்து அலசிக்கோங்க. ஆனால் அலம்பின்ட்டு மறுபடியும் வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கீரை சமைக்கும் போது அப்புறம் மண் வந்து தேன்படும். வாயில் கடிச்சு சாப்பிடும் போது எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா அடியெலாம். நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அலம்பிக்கோங்க. கீரையெல்லாம் சமைக்கும் போது நல்லா அலம்பி சமைச்சிக்கணும். குக்கர் திறந்துட்டேன். துவரம் பருப்பு ஆயிரத்து நல்லா வெந்துருது பார்த்தீங்களா. இப்போ துவரம் பருப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த முளைக்கீரை அலம்பியிருக்கோம் இல்லையா, இதை வந்து எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 சவுண்டு விட்டுக்கோங்க. இது 2 ஒன்றாவுமே போடலாம். பருப்பும் நீங்கள் போட்டுட்டு அதுலேயே வந்து கீரையும் போட்டு ஒன்றா வந்து வேக வைக்கலாம். குக்கர் சவுண்டு விடலாம். ஆனால் சில சமயத்தில் வந்து பருப்பு வந்து வெந்திருக்காது, முழுசாக இருக்கும். இல்லை நம்ம ஆற்றுல ஏதோ பருப்பு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை 2 தனித்தனியாக வச்சுக்கிறோம். விருப்பப்படுறவ சேர்த்து கூட வைக்கணும்னு வச்சுட்டுலாம். பருப்பு வெந்தது இல்லையா, அந்த குக்கரில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அடுத்து கீரை இருக்கு இல்லையா எல்லாமே போட்டுட்டேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம ஜலம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடும். அப்புறம் வந்து கொஞ்சமாக என்ன போடுறீங்கன்னா கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சால்ட்டு வந்து இந்த அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா கீரை வந்து குக்கரில் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும், குறைஞ்சி போயிடும். அதனால் இப்போ நிறையா இருக்குங்கிறதுக்காக நிறைய சால்ட் அள்ளி போட்டுறாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் பிகினர்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைப்படுதுனா கூட நீங்கள் இன்னொரு தடவை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. துவரம்பருப்பு கீரை 2மே சேர்த்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 3-4 சவுண்டு விட்டுக்கோங்க போகிறோம். சப்போஸ் ரொம்ப குலையும்னா நீங்கள் ஒரு 5-6 சவுண்டு விட்டுக்கலாம். எனக்குனே பருப்பு வெந்துருது இல்லையா, நம்ம ஒரு 3 சவுண்டுலேருந்து 4 சவுண்டு விட்டுனா போகிறோம். இதில் மேற்கொண்டு நீங்கள் வந்து தக்காளி, பச்சை மிளகா, புளிஜலம் எல்லாமே போடனாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சில பேர் வந்து இப்போ 2மே கீரையும் பச்சையாக இருக்குது, பச்சை மிளகாவும் பச்சையாக இருக்கிறதுனால அது கடிச்சிட்டானா கஷ்டம்னால நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்றீங்களோ அதில் கூட சேர்த்து போட்டுன்றலாம். அரைக்கை வந்து தேங்காய், பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு 2 சிட்டிகை, ஒரே ஒரு சிட்டிகை மிளகு போகிறோம். ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம போடுறோம். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஜீரகம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இந்த கீரை மிளகுட்டல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கீரை மிளகுட்டல் வருதுங்கிறதுனால இதுக்கு காய் வந்து பெரியதும் தேர்ச்சியாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பச்சடி பண்ணலாம், இல்லைன்னா தொகையில் அரைக்கலாம். தொகையில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தொகையில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து தக்காளி இருக்குது, தக்காளி நல்லா சீசன் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு தக்காளி பச்சடி பண்ணுங்க. வெண்டைக்காய் பச்சடி பண்ணலாம், மாங்காய் பச்சடி பண்ணலாம். இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த மிளகுட்டலுக்கு சைடிஷ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வந்து தொடக்க ஆயிருக்கு, அது ஆவி போயின்னு இருக்குது. ஸோ நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். தேங்காய்,
தேங்காய் வந்து ஒரு காயில் அரை மூடி எடுத்துக்கோங்க. தேங்காய் தேவைப்படும். தேங்காய் கொஞ்சம் நிறைய போடணும். தேங்காய் 2 பச்சை மிளகாய், ஒரே 1 ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சமாக சீரகம். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து குறைச்சிட்டுருங்கோ. இதை அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். இந்த பதத்தில் நல்லா நைஸாகவே அரைச்சிருங்கோ. இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், அந்த கீரை வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கர், அதிலையே நீங்கள் போட்டுடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் விழுதெல்லாம் சேர்ந்து விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு கொதி வரணும். அப்புறம் அணைச்சிடலாம் அடுப்பை. இன்னும் கீரை பருப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. 3 விசில் தான் விட்டேன். நல்லா சேர்ந்து இருக்கணும். மிளகொட்டல் தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து கூட்டுனா இன்னும் கெட்டிமாக இருக்கட்டும்னு விட்டுடலாம். கீரை மிளகொட்டலுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கே நான் தண்ணீர் விட்டுருக்கேன். அதனால் பிசைஞ்சு சாம்பார் மாதிரி அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இது வந்து நீங்கள் ரசம் சாதம் வச்சு கூட இந்த கீரை மிளகொட்டல் வந்து தொட்டுண்டும் சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம சௌரியம் அதே மாதிரி சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுண்டு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி அந்த விழுது விட்டுருக்கேன். கொஞ்சம் கொதி வரட்டும். இதுக்கு தாளிப்பு வந்து ரொம்பவே ஒரு சீக்ரெட்டாக கேரளா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பா. நான் இதே மாதிரி ஒரு பதிவு ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். வாழைப்பூ மிளகுட்டல் சேம் ப்ராசஸ் தான். இதை நீங்கள் சௌ முட்டைக்கோஸ் என்ன காய்கறி சௌ அப்புறம் கேரட், பீன்ஸ்லாம் போட்டுக்கலாம், கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். என்னென்ன காய்கறி இருந்தாலுமே நீங்கள் இதே சேம் ப்ராசஸ் தான். கீரைக்கு பதிலாக நான் என்னெல்லாம் பண்ணணும், இதே சேம் ப்ராசஸில் நீங்கள் மிளகுட்டல் பண்ணலாம். நல்லா கொதி வந்துடுது பார்த்தீங்களா, அப்புறம் அணைச்சிடலாம். எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சமையல் எண்ணெய் விட வேண்டாம். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருது. கொஞ்சமாக இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 போட்டுட்டேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிட்டு இது வந்து நல்லா கொதி வந்திருக்கு, போட்டுடலாம். அடுப்பை அணைச்சிருங்க, அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிளான சீக்கிரம் சுலபமாக இந்த வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாமே சூப்பராக பண்ணுவாள். அவள்கிட்டருந்து கற்றுருந்தது தான் நானும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன். ஸோ என்னையும் என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறையா நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.